வரம் கொடுத்தவங்க தலையிலே கையை வைக்கிற கணக்கா? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற? இங்க பாரு வனிதா, எனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அத நீ வளைச்சு போட பாக்குற. எனக்கு வேணும்னா டையெல்லாம் கட்ட தெரியாம இருக்கலாம், ஆனா குடும்பத்தை எப்படி காக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வேணும்னா பார்ட்டிக்கு அலங்காரம் பண்ண தெரியாம இருக்கலாம், ஆனா என் புருஷனை எப்படி பாசத்தோட பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பர்த்டே ஃபங்க்ஷன்ல வேற ஒருத்தியோட புருஷ வீட்டு அலங்காரம் பண்றது, கேக் வெட்டுறது, என்ன இதெல்லாம்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உனக்கே சரின்னு தோணுதாடி? இத பாரு வனிதா, நீ வேணும்னா அவரை முன்னாடி காதலிச்சிருக்கலாம், ஆனா இப்போ அவரு ஏன் புருஷன். அவருக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், ஆனா அவரை மட்டும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவருக்காக எப்படி வேணாலும் போராடுறதுக்கு என் மனசுல தைரியமும் இருக்கு, டெம்போ இருக்கு. அத நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சீதா, என்ன சீதா, நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேன்னு நீங்க பாட்டுக்கு என்ன பத்தி ஏதோ கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்க, நீங்க எதை கேட்கணும்னாலும் ராம் கிட்ட போய் கேளுங்க. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சது அவர்தான். ஏய், அவரை பத்தி பேசுன, அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் எந்த சூழ்நிலையிலயும் எனக்கு துரோகம் செஞ்சதும் இல்ல, அப்படி செய்யவும் மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாரு? ராம் கே மேல இருக்கிற காதல் இன்னும் மறக்க முடியல. அவர் மனசுல இப்பவும் நான் தான் இருக்கேன். அதனாலதான் எனக்கு ஒண்ணுனதும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டாரு. கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டா அதுக்கு பேர் காதலா? அது ஒண்ணும் காதல் இல்ல, மனிதாபிமானம். அத நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் என் மேல இருக்கிற பாசத்தினாலையும் என்கிட்ட பேசணுங்கிற நினைப்புலயும் தான் உன்னை ஏமாத்தி சுரேஷ்னு என்கிட்ட போன்ல பேசினாரு. ஐயோ, ஏய், உன் நினைப்பு வேணா அப்படி இருக்கலாம். அவர் சுரேஷ்னு சொல்லி உன்கிட்ட போன்ல பேசும்போது அவர் பக்கத்துல நானும் இருந்தேன். எங்க உண்மை தெரிஞ்சா நீ வேதனைப்படுவியோன்னு நினைச்சுதான் போன்ல அவர் அப்படி பேசினாரு. ஆனா உன் மேல இருக்கிற காதலால இல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ராம்க்கு உங்க மேல பாசம் எல்லாம் இல்ல. அவர் உங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு, நாடகம் ஆடுறாரு. ஏன்னா அவர் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணல, அவர் இன்னும் என்னதான் காதலிக்கிறாரு. உங்களை அவருக்கு பிடிக்கவே இல்ல. நான் தான் இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்க பாரு வனிதா, நீ கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல. ஆமா, எங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு உன் புத்தி ஏன் இப்படி எல்லாம் தடுமாறி கிடக்குது? என் மேல பாசம் இல்லாம தான் அவர் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்காரா? இதெல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. இத பார், நான் கால்ல அடிபட்டு கிடக்கும் போது எத்தனை நாள் ராத்திரி பகலுமா அவர் என் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அவரை நினைச்சிருந்தா என்ன பாத்துக்கிறதுக்கு நர்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா அவரு கண்ணை இம காப்பாத்துற மாதிரி என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. இது பாசம் இல்லையா?
இத பாரு வனிதா, என்னால நடக்க முடியாம இருந்த போது என் கைய புடிச்சு அவர் நடக்க வச்சாரு. அவருக்கு என் மேல பாசம் இல்லாமயா நடக்க வச்சாரு?